ஹாய், வெல்கம் டு FGK சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்க போகிறது என்னென்னு சொன்னால், லொட்டெண்டா என்னது, லெவரேஜ் என்னதுன்னு சிம்பிளாக விளங்கிக்கொள்ள போகிறோம். ஓகே, இதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி 2 வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறோம். அதை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் நான் பேசிக் விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு என்ன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் இருக்கிற வீடியோஸ் விளங்காது. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு சொன்னால், லொட்டெண்டா என்னது, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து லொட்டுன்னு சொன்னால் லொட்ஸ்ன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு சாமானை இப்போ வெயிட்டை நிற்கிறதுக்கு வந்து கிலோ பயன்படுத்துவாங்க, திரவத்தை நிற்கிறதுக்கு வந்து லிட்டர் பயன்படுத்துவாங்க. அதே போல் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பயன்படுத்துகிறது வந்து லொட்ஸ். ஒரு லொட்ஸ் வந்து 1 லொட் வந்து 100,000 1 லேக் யூனிட்ஸுக்கு சமம். ஓகே, இதை இன்னும் சிம்பிளாக விளங்கிக்கொள்ளலும் எப்படின்னு சொன்னால், இப்போ வெயிட் இருக்கிறதுக்கு 1 கிலோ எடுங்களேன். 1 கிலோகிராம் 1000 கிராமுக்கு சமம். இதுபோல் 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டருக்கு சமம். ஓகே, இது போல் தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு லோட்ஸ் 1,00,000 100,000 யூனிட்ஸுக்கு சமம். ஓகே, இதை சிம்பிளாக விளைவிக்கோங்க. ஏன்னா இதுதான் பேசிக். இது விலங்குலேன்னு சொன்னால் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சர்வை பண்ண இயலாது. ஃபஸ்ட்டுக்கு நான் இது போரிங் அடிக்கும் இந்த செஷன் வந்து. ஆனால் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில். சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். லொட்ஸுண்டா அதுதான். லொட்ஸுண்டு சொன்னால் இப்போ நான் சொன்னது அப்படியே லொட்ஸுண்டா என்னென்னு விளங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம்னாங்க லெவரேஜுண்டா என்னதுண்டு. இப்போ லொட்ஸ் வந்து இப்போ உதாரணம் சொல்லுங்களே. இப்போ லொட்ஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக விளங்கிக்கோங்க. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். விளங்கிக்கொள்ள வைத்துக்காக வேண்டி ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். அப்போ ஒருத்தர்கிட்ட $200 சீக்குன்னு சொல்லுவாங்களே, அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து $200 சீக்குது. அப்போ அவர் அந்த $200 100% $200 அவர் ட்ரேடுக்கு போடப்படாது. அப்படி $200 ட்ரேடிங் போடுறது வந்து அது வந்து ட்ரேடிங் இல்லை, அது கேம்லிங். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெட்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரேடிங் இல்லை. ட்ரேடிங்கிறது வந்து இப்போ $200 இருந்தால் அதில் ஒரு 5%, 2% அப்படி தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு $200 சீக்கிறவர் ஒரு ட்ரேடுக்கு வந்து $5 அல்லது $4 தான் போடுவாங்க. அப்போ இதை வந்து இப்போ துண்டுகளாக உடச்சி தான் போடுவாங்க. அப்போ இது தான் வந்து லொட்ஸ். இதைத்தான் வந்து சிம்பிளாக விளைக்கொள்ளையில் மட்டும் சொன்னால் லொட்ஸும் இப்படி தான். இப்போ லொட்ஸ் வந்து இருக்குது. லொட்ஸ் வந்து ஒரு லொட்ஸ் வந்து 1,00,000 யூனிட்ஸுக்கு சமமே. அப்போ 1,00,000 யூனிட்ஸ் வந்து 1 லொட்லேயுமே நாங்கள் போடல ட்ரேட். அப்போ நாங்கள் அதையும் துண்டுகளாக உடச்சி தான் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல் தரப்போல 0.01 லோட்டில் என்டர் ஆகுங்கன்னு சொல்லுவேன். அப்போ 0.01. அப்போ இந்த 0.01 வந்து தான் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து மினிமம் அளவு வந்து 0.01. இப்படி 0.010 நிற்குது,
ஒன் லோட் அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் போவோம். இந்த இனி வரும் வீடியோஸில் கண்டினியூஸாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லி தரப்படும். அதை நீங்கள் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, சரி. இப்போ இது தான் லொட்ஸண்டா என்னது, லெவரேஜ்னா என்னது, இதை விட விளக்கம் தர இயலும். இதை விட பெருசாக விளக்கம் தர தேவையில்லை. இதை சிம்பிளாக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எங்களுக்கு மூவ் பண்ணிக்கொண்டு போயிடும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு நான் இது வந்து பேசிக்லேருந்து சொல்லித்தரேன். இது விட என் கடைசி டார்கெட் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடராக எப்படி உங்களை மாற்றுறது, எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றுறது என்ன சொன்னால், இந்த மார்க்கெட்டில் வந்து 95% வந்து 95% பீப்புள்ஸ் வந்து லொஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் அதை 5% தான் வின் பண்ணுறாங்க. அப்போ அந்த 5% செய்கிறத தான் நாங்கள் செய்யணும். அந்த 95% பேர் செய்கிற மிஸ்டேக்கை நாங்கள் செய்யப்படாது. அதுவும் முன்னுக்கு வீடியோஸில் வரும். என்னென்ன எப்படி சைக்காலஜி மேனேஜ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும், எப்படி மணி மேனேஜ் பண்ணணும் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவேன். இந்த ஓகே. அப்போ இதை வந்து ஒரு ஜேர்னியாக சிம்பிளாக இதை வந்து ஒரு ஜேர்னியாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த இதுக்கு போகணும். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ஜேர்னியில் போகணும். இது வந்து ஒரே எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிற ஜேர்னி இது இல்லை. அப்படி யார் சரி அந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து மாற்றிக்கோங்க. இது வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தர் பைனரி செய்வாங்க, ட்ரிக் ட்ரேடிங் செய்வாங்க, பைனியன் செய்வாங்க. ஆனால் ரியல் ட்ரேடிங் என்று சொல்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது. ரியல் ட்ரேடிங்னு சொல்கிறது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை தான். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொன்னால் நான் என்னென்னு சொல்லி என்னை ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள். அடுத்த வீடியோஸில் RSI டைவர்ஜென்ஸ்னா என்னது, எப்படி அக்கௌண்ட் ஒரு புரோக்கர்ஸ் மூலமாக நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது XM, எப்படி புரோக்கர்ஸ் மூலமாக நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வது, எப்படி அதில் ட்ரேட் என்டர் ஆகிறது, உங்களுக்கான ஃப்ரீ சிக்னல் டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வருங்காலத்தில் வந்து ஃப்ரீ சிக்னல் தருவேன். ஃப்ரீ சிக்னல் டெய்லி ஓவர் ட்ரேட் பண்ணவும் போகப்படாது நாங்கள். அப்போ நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் தருவேன். அதில் லாஸ் ப்ராஃபிட் எல்லாம் வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி வச்சுக்கொள்வது அதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவேன். நீங்கள் இந்த தொடர்ந்து சேனலில் இணைஞ்சிருங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.